அதுக்கப்புறம் இந்த உலகமே தடுத்தாலும் சரி, நந்தினியை நான் கண்டிப்பா என் சொந்தமாக்கிடுவேன். நல்லா இருக்கீங்களா? நந்தினி, நீ என்ன இங்க நிக்கிற? நீ போன் கிடைச்சிச்சு, ரிங் கட் பண்ணுங்க. சரி, உன் போன் எப்படிப்பா இங்க வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. விஸ்வா வீட்ல இல்லாத நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது போகணும்னா கூட ரொம்ப கஷ்டம்தாம்மா. பெரியமா இருங்க பெரியமா. நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்? நான் பார்த்துக்க மாட்டேனா? ஏதாவது ஒன்றுனா விஸ்வாத்துல இருந்து நான் உங்களை பார்த்துக்க மாட்டேனா? கடவுளே, இது என்ன புது குழப்பம்? அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் மருமக வாழ்க்கைய நானே பாதி நாள் கெடுத்து வச்சிருந்தேன். என்ன பிடிச்சிருந்த பேய் என்னை விட்டு விலகி இப்பதான் என் மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் அவளுக்கு பார்வையும் பறி போய் அவ பிரசவத்திலையும் குழப்பம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற என் மருமகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த பார்ட்டி 100 பிரச்சனை ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி என் மருமக வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பம் பண்ண பாக்குறானே. என்னதான் தங்கச்சி பிள்ளையா இருந்தாலும் என் புள்ள மாதிரி நினைச்சுதானே வீட்டுக்குள்ள சேர்த்தேன். ஆனா இவன் எந்த திட்டத்தோட வீட்டுக்குள்ள வந்தான்னு தெரியலையே. என் மருமகளுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? இத்தனை நாளா இவன் என் மருமக கிட்ட வித்தியாசமா நடந்துகிட்டது கூட எனக்கு சரியா புரியல. ஆனா இன்னைக்கு என் மருமகளை பத்தி போன்ல யாருக்கிட்டயோ என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே புரியலையே. கடவுளே, என் மருமகளுக்கு இவனால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன பெரியமா, டாக்டர் சொன்னது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? நந்தினிக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும்னு சொன்னாரு. நீங்களே இப்படி வருத்தப்பட்டு உட்காந்து இருந்தா எப்படி? இப்போ கூட என் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட அன்னி பத்தி ஃபுல்லா டீட்டெயில் சொன்னேன். ஏண்டா இந்த ஜென்ரேஷன்ல இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான்டா. இதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்குறான். பெரியமா இதை பாருங்க, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, நீங்களும் மாத்திரை சாப்பிடணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் பெரியமா? முதல்ல வாங்க சாப்பிடலாம். நீ போ, நான் வரேன். கண்டிப்பாக வரணும். டைனிங் டேபிள் வெயிட் பண்ணுறேன். ஓகே, சீக்கிரம் வாங்க.
மகேஷ், இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஏன் இங்கேயே உட்கார்ந்துருக்கோம்? இவங்களை காப்பாத்த நாம ஏன் செலவு பண்ணிட்டு இருக்கோம்? எதுவுமே புரியல மகேஷ். ஆனா வார்த்தையில சொல்ல முடியாத ஏதோ ஒண்ணு இத நாம தான் செய்யணும்னு சொல்ற மாதிரியே இருக்குடா. எனக்கு அப்படிதான் தோணுது விஜய். என்ன பண்றது? தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களா ஆயிட்டாங்க. அதனால கோமால இருந்து இவங்க வெளியில வர வரைக்குமாவது இவங்களுக்கு ஆகிற ட்ரீட்மெண்ட் செலவு நாம தான்டா செஞ்சாகணும். நாமளும் செய்யலன்னா இவங்களை அனாதன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில தூக்கி போட்டுருவாங்க. அது இவங்களுக்கும் ஆறுமுக மாமாவுக்கும் அவமானமா இருக்கோ இல்லையோ, நமக்கும் நம்ம அப்பாவுக்கும் பெரிய அவமானம்டா. ஓகே டாக்டர், ஓகே சார். மேற்கொண்டு ஆக வேண்டியதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. விஜய், மகேஷ், இங்க பாருங்க தம்பி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மேடம் விஷயமா நான் டாக்டரை பார்த்து பேசிட்டேன். மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவுக்கு கூட அட்வான்ஸா பணம் கட்டியாச்சு. மேடத்தை ஸ்பெஷலா கவனிக்கிறதுக்கு கூட ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். நீங்க இங்கேயே உட்கார்ந்துருக்காம போய் உங்க வேலையை கவனிங்க. தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புறதா? நான் வந்த வேலையை இன்னும் முடியலையே. உங்க அக்கா உங்களுக்காக கொடுத்த எல்லா சொத்துக்களும் முறைப்படி உங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. அப்படியே மேடத்தை பார்த்துட்டு நான் இதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு இங்க வந்தேன். விஜய், இந்தாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, நான் சரி. வரேன். இனிமே நமக்கு எவ்வளவு சொத்து இருந்து என்னென்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு நம்மளை தவிர வேற யாருமே இல்லையே. அப்படி சொல்லாத விஜய். நமக்கு ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் ஆறுமுக மாமா நமக்கு சொந்தம் தான். அது மட்டும் இல்லாம ரேவதி என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா போதும். கிட்டத்தட்ட எல்லா உறவும் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும். அண்ணே, ரேவதி அணிதான் உங்களை ஏத்துக்கவே முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்கண்ணே. எப்படி அவ அவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஏத்துப்பா? நான் அவளுக்கு பண்ண கொடுமை சாதாரணமானதா? ஆனா எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும். அவளோட மனசை மாத்த நம்மளால முடியலனாலும் ஆறுமுக மாமாலும் முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாண்ணே. நம்மளோட நல்லதை பத்தி நம்மளை விட அதிகமா யோசிக்கிற ஒரே நல்ல மனுஷன் அவர் ஒருத்தர் தானே. அவர்கிட்ட திரும்பவும் பேசி பார்க்கலாம்ல. பேசலாம்டா, பேசுறேன். அம்மா, மிளகு வத்தல் மேலே காய போட்டுட்டு வரேம்மா. பெரியமா, என்ன டைனிங் டேபிள்லாம் காலியா இருக்கு? டிஃபன் ரெடி ஆகலையா இன்னும்? பெரியமா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் அர்ஜென்ட்டா வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. டிஃபன் ரெடி ஆக லேட் ஆகும்னா நான் வெளியே சாப்பிட்டுக்கோ. ஆமா, லேட் ஆகும். வெளியே போய் சாப்பிட்டுக்க. என்ன பெரியமா, பட்டன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றீங்க? நீ தானே வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன. இல்ல, டிஃபன் ரெடி ஆக லேட் ஆகும்னா வெளில சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெடி ஆகல, வெளியில போய் சாப்பிட்டுக்கன்னு. இது ஒன்றும் ஹோட்டல் இல்ல. உன் அவசரத்துக்கு என்னால சமைக்க முடியாது. ஏன் பெரியமா ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன ஒரு மாதிரியா பேசிட்ட? நீ கேட்டதுக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் யாரு எப்படி பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. தோணன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு காலங்கத்தால கழுத்தா இருக்காம கிளம்பி போ. என்ன பெரியமா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அவ்வளவு கோபப்படுறீங்க மேல? என்னடா பம்பு பண்றியா? சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன். என்னம்மா, என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உன்னதாம்மா கேட்குறேன், ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு கேட்டேன். விடு விஸ்வா, அம்மா தானே. இப்போ அவன் என்ன தப்பா கேட்டான்? டிஃபன் ரெடியாக தானே கேட்டான். அதுக்கு எதுக்கு இப்படிலாம் பேசுற?
நான் அப்படி பேசலப்பா, யதார்த்தமா தான் சொன்னேன். எது யதார்த்தம்? என்னமாச்சு உனக்கு? ப்ளீஸ் விஸ்வா, பெரியம்மாவுக்கு என்னை அடிக்க கூட உரிமை இருக்கு, அவங்க பேசக்கூடாதா? ஆக்சுவலி அவங்க மூட் ஆஃப்ல இருக்காங்க, அது தெரியாம நான் தான் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க மேல எந்த தப்பு இல்லை, விடு. பாத்தியா? ஏமா ஏன் இப்படிலாம் பண்ற? ப்ளீஸ் விஸ்வா, நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாம் தப்பு என் மேல தான் இருக்கு, அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு. கோவப்படாத, நான் வரேன் பெரியம்மா. டேய், தயவு செஞ்சு சாப்பிட்டு. இல்லடா, லேட் ஆயிடுச்சு, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். பை. என்னம்மா அதெல்லாம்? கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் அது என்கிட்ட காட்டு. அந்த வேண்டாம்மா ப்ளீஸ். நான் வரேன். டேய், சாப்பிட்டுட்டு போடா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிட்டுட்டு போறதா? அவங்ககிட்ட டிஃபன் ரெடி ஆகலன்னு சொன்ன? எனக்கு புரியலம்மா. ஏன் அவனை வெளியில சாப்பிட சொன்ன? அது அவன் ரொம்ப அவசரப்பட்டான். அப்போதைக்கு டிஃபன் ரெடி ஆகல, இப்பதான் ரெடி ஆச்சு, அதான். அவன் வெளியில போய் 30 செகண்ட்ல போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்துட்டியாமா? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? அவன் இந்த வீட்டுல சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லுமா, அவன் இந்த வீட்டுல சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? இங்க பாரு, உன் மனசுல என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்லு. டேய், என் நிலைமை புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி கொலை குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க? அந்த நிலைமை தான் என்னன்னு சொல்லுன்ற. அததானடா என்னால வெளியில சொல்ல முடியல. இவன் நம்ம நந்தினி வாழ்க்கையில பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு நான் எப்படிடா சொல்லுவேன்? நான் சொன்னா இவனை நீ கொலை கூட பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவ. ஏன்னா நான் நந்தினி மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நீ வச்சிருக்கிற பாசம் தாண்டா அதிகம். நான் இதை எப்படிடா வெளியில சொல்லுவேன்? என்னம்மா யோசிக்கிற? ஏன் இப்படி இன்டிஃபரண்டா நடந்துக்கிற? பதில் சொல்லு. அது நந்தினியோட பிரசவ டென்ஷன்ல யார்கிட்ட என்ன பேசுறேனே எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அதான் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் டென்ஷன்ல பேசிட்டேன்னு சொல்றேன்லடா. சரி சரி, உட்காரு, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். டிஃபனா? நானும் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், வெளியில சாப்பிட்டுக்கிறேன். டேய் விஸ்வா, விஸ்வா, பெரியம்மா, இது பாருங்க பெரியம்மா, உங்களுக்கு எந்த டென்ஷன் இருந்தாலும் அதை நீங்க தாராளமாக என் மேலே காட்டலாம். நான் சிரிச்சுட்டே ஏற்றுப்பேன். வரேன் பெரியம்மா. நந்தினி, அத்தை, குளிச்சிட்டியாமா? குளிச்சிட்டேன் அத்தை. சரி வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? இல்லம்மா, நீ சாப்பிடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முடிச்சிட்டு வாங்க அத்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லம்மா, எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, நீ முதல்ல சாப்பிட்ரு. இல்ல அத்தை, எனக்கு பசிக்கல. அது மட்டும் இல்ல, என்னாலதான் உங்களுக்கு பரிமாற முடியல. அட்லீஸ்ட் 2 பேரும் சேர்ந்தாவது சாப்பிடலாமே. நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க அத்தை, சேர்ந்து சாப்பிடலாம்.
சொன்ன கேட்க மாட்டியே. சரி வா. அத்தை அவர் சாப்பிட்டாரா? ஆ சாப்பிட்டாருமா. சேர் இருக்கு, பார்த்து மெதுவா உட்காரு. மாடியில மிளகா காய போட்டிருக்கேன், பார்த்து பார்த்து. மிளகா எடுக்க மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. நீங்க உட்காரு. அந்த பாவி திடீர்னு வந்தாலும் வந்துடும். அதுக்குள்ள அவன் ரூம்ல என்ன ஏதுன்னு பார்க்கணும். என்ன இது? இவன் கூட ஐயோ நந்தினி இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் மருமக நெருப்பை விட உண்மையானவ, மழையை விட கலங்கம் இல்லாதவ. இந்த பாவிதான் என் மருமகளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு. ஐயோ, இந்த போட்டோல ஏதோ திருட்டு வேலை பண்ணி வச்சிருக்கா. கடவுளே, ஏன் அவன் இப்படி எல்லாம் பண்றான் தெரியலையே. தெரியல, என் மருமக எந்த பாவம் அறியாதவ. அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இந்த பாவியே நினைக்கிறா. ஐயோ ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மாடி, என் விஸ்வா, என் விஸ்வா இத பார்த்தானா? ஐயோ, என்ன நடக்கும்? இத நினைக்கும் போது ஈரக்கொலைய நடுங்குது. கடவுளே, ஐயோ வேணாப்பா, நான் இத மறைச்சிடுறேன். ஐயோ ஐயோ, இல்ல, நல்ல வேளை.